எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW அகாடமி. NSW தரப்பிலிருந்து TNPSC பேட்ச் 2023 to 24 இந்த பேட்சுக்கு ₹1 கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். ₹1 கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஆனால் எங்களுடைய ஒரு உழைப்பு என்பது உலகமாக உழைப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த TNPSC அப்படின்னா அது படிக்கணும் இது படிக்கணும் அப்படி இப்படிங்கிற அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ரிலாக்ஸாக இருங்க, சில்லாக இருங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ TNPSC சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் 6th to 12th படித்தது தான். ஒன் டைம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நான் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? சரி. ஆக்சுவலாக நம்ம NSW மாடல் மூலியமாக தான் இந்த பேட்ச் நடத்தலான்னு இருக்கேன். ஏன்னா எப்போவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு 3 months இருக்கும் படிக்கிறதுக்கு. அந்த 3 monthsல தான் நம்ம பேட்ச் போடுவோம். அர்ஜென்ட்டாக நீங்கள் வேகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே நிறுத்தி நிதானமாக படிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ Group 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா 3 மாதம் இருக்கும். அதுக்கு நம்ம பேட்ச் போடுவோம். நீங்கள் தினமும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 2 லெசனு, தமிழில் ஒரு 2 இயல், அப்புறம் மேக்ஸில் ஒரு டாப்பிக்கு, அப்புறம் சயின்ஸில் 2 டாப்பிக்குன்னு சொல்லி ஒரு நாளில் நீங்கள் இவ்வளோ படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அவசரம் படிக்கிற மாதிரி இருக்கும். படிக்க முடியாது கூட போயிடும். பட் இப்போது நமக்கு நிறைய நேரம் இருக்குது. வி ஹாவ் லாட் ஆஃப் டைம். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மோடில் போக போகுது. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கவரிங் சிலபஸ் அனைத்து TNPSC எக்ஸாமினேஷன், அதிலும் முக்கியமாக நம் Group 1, Group 2 TA, Group 4 இந்த 3 எக்ஸாமினேஷனுக்கும் சேம் சிலபஸ் தான். சரிங்களா? சேம் சிலபஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 to 2.5 months வரை உங்களுக்கு GS மட்டும் போகும், ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிங்களா? ஏன் அப்படின்னா TNPSC பொறுத்தவரை, ஸோ Group 1, Group 2 TA, Group 4 அதை தான் நான் பொறுத்தவரைனா அதை தான் நான் சொல்கிறேன். மொத்தம் 200 கேள்விகள். அந்த 200 கேள்விகளில் ஃபஸ்ட்டு 100 அப்படிங்கிறது, சரிங்களா, இந்த Group 4 அண்ட் தென் Group 2 TA. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 100ங்கிறது நமக்கு லாங்குவேஜ் பேப்பராக இருக்கும். சரிங்களா? ரிமைனிங் இருக்கிற 100 தான் நமக்கு GS இருக்கும். அதே சமயம் நமக்கு மேக்ஸு, சயின்ஸு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 3ஆக பிரிச்சிட்டோம். ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸு, சரிங்களா, அப்புறம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்புறம் லாங்குவேஜ் பேப்பர். சரிங்களாங்க? இப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஸோ தமிழ் அப்படிங்கிறது Group 4க்கு இட்ஸ் மேண்டேட்ரி. கண்டிப்பாக தமிழ் அப்படிங்கிறது Group 4க்கு படித்தே ஆகணும். பட் நம்ம Group 2 TA பார்த்திங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் நமக்கு இருக்குது. பட் இருந்தாலும் மெயின்ஸுக்கு தமிழுங்கிறது கம்பல்சரி. சரிங்களா? அதே மாதிரி Group 1க்கும் கம்பல்சரி. ஓகேங்களாங்க? சரி. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம GS படித்து முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு 75 கொஸ்டின். Group 2, Group 4 ஒரு 75 கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 75 கொஸ்டின் எதுலேருந்து நமக்கு வருது? ஹிஸ்ட்ரியிலிருந்து, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, எத்திக்ஸு, ஸோ சிவிக்ஸ் மீன்ஸ் லைக் பாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து தான் நமக்கு இது வருது. ப்ளஸ் சயின்ஸும் இதில் ஒரு அடங்கிடும். ஒரு 10 to 12 வச்சுக்கலாம். ஓகேங்களாங்க? ஆவரேஜாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா GS உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். இது ஒரு கிராஷ் கோர்ஸ் தான். ஓகேங்களாங்க? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி 6th to 12th வைஸ் நம்ம போகிறோம். ஓகேங்களாங்க? இதனால் என்ன ஆகும்னா 6th to 9th இல்லை 10th வரை கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 6thலேருந்து 10th வரை கூட, 10th இல்லைனா கூட அட்லீஸ்ட் 9th அளவுக்காவது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது நம்ம 6th, 7th, 8th, 9th 4 ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சிருவோம். அப்போவே நம்ம பாதி கடல் தாண்டின மாதிரி தான். அப்போ மீதி கடலும் தாண்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி படித்து முடிச்சிருவோம். சரிங்களா? அதனால தான், ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் 11th, 12th கொடுத்தேன்னா ஒவ்வொரு பாடமும் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். என்னடா இதுங்கிற மாதிரி. அதுவே நீங்கள் பேசிக்லேருந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓ, நம்ம இது 6th பார்த்தோமே, இது 7th பார்த்தோமே. ஸோ 6th, 7th, 8th, 9th அப்டேஷன் தான் 10th, 11th, 12th. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த GS தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களாங்க? பேட்ச் ஆக்சுவலாக
நவம்பர் 21 அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு டென்டேட்டிவாக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் முடிந்த பிறகு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பட் வைக்கிறது வந்து உறுதி தான், சரிங்களா? ஸோ இந்த நவம்பர் 21 முதல் எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஐ திங்க் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ எப்படி பேட்ச் இருக்கும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டெலகிராம் குரூப் இருக்கும். ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்றில் மிஸ் ஆனாலும் இன்னொன்றில் நமக்கு தகவல் வந்துடும். ஸோ ரெண்டுலேயுமே இது இருங்க. பட் வந்து டெலிகிராம் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள், சரிங்களா? டெலகிராம் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். சரி, அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டே ஒன் என்ன படிக்கணும், சரிங்களா? வாட் டு ஸ்டடி, லெசன் நம்பரு, சரிங்களா? என்ன சப்ஜெக்ட், போத் தமிழ் இங்கிலீஷ் இரண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸுக்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே ஏகப்பட்டது நம்ம NSW சேனலில் இருக்குது, அதுவுமே கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸை பற்றி உங்களுக்கு கவலையே தேவை கிடையாது, சரிங்களாங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படியெல்லாம் நம்ம கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அது போத் தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் இதுவும், அதே மாதிரி இது எங்கே இருக்குது என்ன இது எல்லாமே ஆல் ஓவர் டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இதே மாதிரி டே 1 ஸோ டே 1 மோஸ்ட்லி ஒரு 2 months உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஹாஃபில், ஜனவரி மிட், ஸோ மோரார்லெஸ் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ GS அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ 75 மார்க்ஸு இஸ் ஓவர், சரிங்களா? மீதி இருக்கிறது அந்த 25 தான், மீதி இருக்கிறது அந்த 25 மேக்ஸ் தான். ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ குரூப் 1 எக்ஸாமினேஷன் முடிந்த பிறகு அப்போது நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், சரிங்களா? பக்காவான டேட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இதில் ஸ்டடி பிளான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சரிங்களா? நான் இப்போ என்ன உங்களுக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டில் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரீயாக, ஒரு சில்லாக, ஒரு ரிலாக்ஸாக, ஒரு நாளைக்கு நீங்கள் மோரார்லெஸ் ஒரு 2 லெசன் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 2 லெசனை பக்காவாக படித்து முடிக்கணும். எதிலிருந்து கேட்டாலும் நீங்கள் சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்கணும், சரிங்களா? உங்களுக்கு நான் வீடியோ கிளாஸுமே கொடுத்துருவேன், கவலையே பட வேண்டாம். அதை வச்சு நீங்கள் அழகாக நோட் எடுத்துக்கலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த 3 மாதத்தில் நம்ம ஹரிபரியாக உட்காந்து படிச்சுட்ருப்போம். ஆனால் இப்போது ரொம்ப நேரம் இருக்குது. நீங்கள் பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அழகாக உட்காந்து படிக்கலாம், சரிங்களாங்க? இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக அழகாக உட்காந்து படிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து பேட்ச் 21 ஆரம்பிக்கிறேன்னா டே 1 அப்படிங்கிற மாதிரி யூடியூப்லேயே வீடியோ கொடுத்துருவேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துருவேன். அந்த டே 1 அப்படின்னா நான் அவுட்லைன் இதுதான் இருக்கும், அப்படி தான் ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துருவேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவும் வந்துடும். ஸோ வீடியோ இன்டிமேஷனும் வந்துடும். குரூப்பில் வந்து என்னதுங்க உங்களுக்கு அந்த PDF மெட்டீரியல் என்னென்ன வரணும் எல்லாம் வந்துடும். அதுவுமே நான் உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துருவேன். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுத்துருவேன், சரிங்களாங்க? அதே மாதிரி ஒரு 2.5 months போகும். இதே மாதிரி 2 to 2.5 months வரைக்கும் போகும். 6th to 12th நம்ம கவர் பண்ணுறோம். பொறுமையாக கவர் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஒரு நாளைக்கு 2 லெசன் கொடுக்குற நாங்கள் ஒரு லெசனுக்கு 3 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் அதிலிருந்து கேட்கக்கூடிய எந்த மூலையிலேருந்து நான் கேள்வி கேட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெடியாக இருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் திஸ் 2 to 2.5 months நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் ஏன் வந்து 2 to 2.5 months ஏன் வந்து நான் கரெக்டாக 2 months இல்லை 2.5 months சொல்லலை அப்படின்னா, ஸோ உங்களுடைய ப்ராக்ரஸ் லெவலை வச்சு தான் நான் அதை எப்படி, ஏன்னா இப்போது ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்றைக்கி 2 lessons கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டக்குனு ஈஸியாக படித்து முடிச்சிருவீங்க. அதுவும் 6th standard தான். பட் அதுவே 8th standard வரும்போது நான் உங்களுக்கு 2 லெசன் கொடுக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ ப்ராக்ரஸ் லெவல் நான் ஏற்றி இறக்கணும், சரிங்களா? எல்லாமே உங்களுடைய ஒரு நலன் கருதி தான். ஏன்னா அதை நான் ஒரு ஸ்டடி பிளானாக கொடுத்துட்டேன்னா நோட்டிஃபிகேஷன் அப்போது ஸ்டடி பிளான் கொடுத்தது படித்து தாகணும். பட் இப்போ அப்படி இல்லை, உங்களுடைய ப்ராக்ரஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் சொல்லணும், இது மாதிரி உங்களுக்கு என்ன உங்கள் ப்ராப்ளமாக இருந்தாலும், சார் என்னால் வந்து இவ்வளோ படிக்க முடியல சார், நீங்கள் ரொம்ப கம்மி தான் கொடுக்குறீங்க, இன்னொரு லெசன் கூட கொடுங்க, நான் படிக்கிறேன். ஸோ உங்களுடைய ப்ராக்ரஸ் வச்சு தான் நான் அடுத்தடுத்த லெவல் நான் போக முடியும், ஓகேங்களாங்க? அதே மாதிரி மணி கொடுக்கல சார், மணி கொடுத்தாலே யாரும் சரியாக பண்ண மாட்டாங்க, இதை நீங்கள் மணியும் வாங்க மாட்டீங்க அப்படின்னா, ஸோ என்ன சொல்கிறதுங்க? இப்போ எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், இல்லை சிஸ்டர் இருக்காங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியும் இல்லை? ஸோ
இந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே ரிசல்ட் அது இதுன்னு சொல்லி இதாக இருக்கும். வீட்லேயும் வந்து என்னடா இந்த ரிசல்ட்டே வரல, நீ அதுக்குள்ளே இன்னொரு பேட்சுக்கு நீ படிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி பணம் கொடுக்காம கூட போக வாய்ப்பு இருக்குது. சரி, எதுக்கு நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்கு நம்மளே பணம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த தடவை நான் வந்து ஸ்டாஃபுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி பார்த்திங்கன்னா மை ஓன் பாக்கெட் மணி. ஸோ அவங்களோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணுறது, அரேஞ்ச்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டராக வந்து கொடுக்கறது, ஸோ யூடியூப்பில் அது டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறது, கண்டென்ட் இது பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய ஒரு சேலரி. சரிங்களா? ஸோ அந்த சேலரி நான் பாக்கெட் மணியில் நான் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பேட்ச்சு டோட்டலி ஃப்ரீ தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டெலகிராம் லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் 21, அதாவது இந்த மாதம் 21 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு கிராஷ் கோர்ஸ் தான். தினமும் வந்து என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு டாபிக் கொடுத்துருவோம். அதுக்கான பிடிஎஃப், அதாவது ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப், அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதற்கான வீடியோ கிளாஸ் முதற்கொண்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களாங்க? ஸோ ஜஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு 2 டாபிக் கொடுக்குறேன்னா, அந்த 2 டாபிக் மீன்ஸ் 2 லெசன். சரிங்களா? அந்த 2 லெசன் எங்கே இருக்குது, என்ன லெசன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவாகவும் வந்துடும், யூடியூப்லேயும் வந்துடும். Day 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ கிளாஸஸுமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அழகாக இது மாதிரி Day 1, Day 2, Day 3, Day 4 அழகாக இப்படி போய்கிட்டே இருக்கும். சண்டே மட்டும் லீவ் விட்டுடலாம். சரிங்களா? ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் விட்டுடலாம். பட் பார்க்கலாம். ஸோ அது அந்த ப்ராக்ரஸ் அதனால தான் நான் அந்த ஸ்டடி பிளான் கொடுக்கல. சரிங்களா? இந்த தடவை உங்களோட ப்ராக்ரஸ் பார்த்து தான் நான் போகிறேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கும் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை விட்டுட்டு உங்களை பதட்டப்படுத்துறது என்னோடய வேலை கிடையாது, புரிஞ்சிக்கணும். ஸோ உங்களுக்கு ஜனவரிக்குள்ளே ஜிஎஸ் முடித்து கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஜனவரி டு ஃபெப்ரவரி மேக்ஸ் முடித்து கொடுத்துட்றேன். சரிங்களா? ஃபெப்ரவரி டு மார்ச் சயின்ஸ் முடித்து கொடுத்துட்றேன். சரிங்களா? மோஸ்ட்லி நான் இதில் இந்த ஜிஎஸ்லேயே கொஞ்சம் டாபிக் நான் சயின்ஸ் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் எல்லாமே இருக்குது, மெஜாரிட்டியாக கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ அதெல்லாமே எடுத்து நான் கொடுத்துருவேன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நான் முடித்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பேட்ச் போடுவேன். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு 2-3 ஸ்டாஃப் வந்து போடுவேன். அப்போ வேணால் நம்ம வந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். அதுவும் கம்மி தாங்க, 49, 50 அவ்வளோதான் இருக்கும். 49 இல்லை வந்து 100 அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? பட் இப்போதைக்கு நான் ஸ்டாஃபுக்கு வந்து நானே பணம் கொடுத்துறேன். உங்களோட ஒரு சில பேர் பேசினாங்க, உங்களுடைய சூழ்நிலை கருதி தான் இந்த ஒரு முடிவு. சரிங்களா? ஓகே, ஐ திங்க் ஸோ. ஓகே, இன்னொரு டவுட் இருக்கும், சார் நான் வந்து குரூப் 1 படிக்கலான் இருக்கேன், நான் குரூப் 2 படிக்கலான் இருக்கேன், நான் குரூப் 4 படிக்கலான் இருக்கேன். இப்போ நம்ம போடுறது என்னென்னா எல்லாமே சேர்த்து காமன் பேட்ச். எல்லாத்துலேயுமே ஜிஎஸ் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, பாலிட்டி இருக்குது, எக்கனாமி இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது, சிவிக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போடுறது ஒரு காமன் பேட்ச் தான். ஓகேங்களாங்க? அழகாக தினமும் கொடுக்கக்கூடிய டாப்பிக்கை அழகாக படிச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். சரிங்களாங்க? ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சியை நான் படிச்சுட்டேன். சரிங்களா? அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஆனால் என்ன ஒன்றுனா, டெய்லி நான் கொடுக்குற டாப்பிக்கை அன்னன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அன்னன்னைக்கு படித்து முடிச்சிடுங்க. சயின்டிஸ்ட் நீங்கள் கேட்பீங்க பார்த்து நோட்டிஃபிகேஷன் அப்போது, சார் எனக்கு வந்து ஒவ்வொரு லெசனும் உட்காந்து படிக்கணும், சயின்டிஸ்ட் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபர் பண்ணி படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அதுக்கான டைம் இப்போது தான். ஜஸ்ட் நான் 2 லெசன் தான் கொடுப்பேன். அந்த 2 லெசனை பக்காவாக கரைச்சி குடிச்சிடணும். சரியா? அதற்கான வீடியோ கிளாஸ் முதற்கொண்டு நான் கொடுத்துருவேன். நீங்கள் எங்கேயுமே பிடிஎஃப் மெட்டர்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, அதுவுமே நான் ஷேர் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? சிம்பிள். ஓகேங்களா? சிம்பிள். ஜஸ்ட்டு ஹேவ் எ சிம்பிள் தாட், ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகேப்பா, நான் என்எஸ்டபிள்யூ பேட்ச்சில் ஜாயின் பண்ணிட்டப்பா. அது வந்து ஒரு ஃப்ரீயான பேட்ச்ப்பா, பட் வர்த்தான ஒரு பேட்ச்ப்பா. சரிங்களா? ஆக்சுவலாக அந்த சேலரி நான் கொடுக்க தான் போகிறேன், பட்டு உங்கள்கிட்டருந்து வாங்கிஇல்லை, நான் என்னோடய பாக்கெட் மட்டும் நான் கொடுக்க தான் போகிறேன். ஸோ சிம்பிள்ப்பா. டெய்லி வந்து ஸ்டடி டாப்பிக்கு, அப்புறம் மெட்டீரியல் கிட்டில் எல்லாமே கொடுத்துருவாங்க, வீடியோ கிளாஸு எல்லாமே. ஸோ மெட்டீரியல் மீன்ஸ் அந்த ஒரு ஸ்கூல் புத்தகங்கள், போத் தமிழ் இங்கிலீஷ் அது எல்லாமே, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒன்லைனரு எல்லாமே சேர்த்து மெட்டீரியல்ஸ் வச்சுக்கலாம்.
கொடுப்பாங்க. ஸோ தினமும் வந்து ஒரு 2 டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாப்பிக்கை நம்ம படிக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் படிப்போம். சாட்டர்டே சண்டே மோஸ்ட்டாக உங்களுக்கு லீவ் தான், நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், இல்லை ஜாலியாக இருக்கலாம். சரிங்களா? சரி, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படிக்கணும், அவ்வளோதான். ஸோ மண்டே டு ஃப்ரைடே படிக்கிறோம். சாட்டர்டே சண்டே ஹாலிடே. ஹாலிடே மீன்ஸ் எப்படி நம்ம ஜாலியாக வந்து இருக்கிறது கிடையாது. ஜாலியாக இருக்கிறது மீன்ஸ் நம்ம ரிவிஷன் அது மாதிரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நவம்பர், டிசம்பர், ஜான் ஹாஃப் வரைக்கும் இந்த ஜிஎஸ் பேட்ச் போகும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகேங்களாங்க? ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நம்ம இந்த பார்ட் அப்படிங்கிறத முடித்திடுறோம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பேப்பர் தமிழ், இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 20 நாளில் முடிச்சிடலாம். அது ரொம்ப கம்மி சிலபஸ் தான். தமிழ் மொழி எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரு 2 மாதம். எப்படி பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துட்றேன். சந்தோஷமா? சரி, சந்தோஷமாக படிங்க, சந்தோஷமாக இருங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மணி கொடுத்து ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எப்படி வந்து மரியாதையாக ரெஸ்பெக்டிவாக நடத்துவாங்களோ அதை விட ரெஸ்பெக்டிவாக அதே அளவுக்கு உங்களோட மெசேஜுக்கு ரிப்ளை, டவுட்டுக்கு ரிப்ளை எல்லாமே இது இருக்கும். ஏன்னா நம்ம சேலரி கொடுத்துட்றோம், நம்ம ஸ்டாஃப்க்கு வந்து சேலரி கொடுத்துட்றோம். சரிங்களா? நான் பண்ணுறேன் அப்படின்னா அண்ணன், தங்க, அக்கா, தம்பிங்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம், ஒரு உறவு மாதிரி பண்ணுறோம். பட் அவர்களுக்கு நம்ம சேலரி கொடுத்தா நாங்கள் ஆகணும். பாவம் தானே அது. ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு படித்து நல்லா இருந்தால் போதும். சரிங்களா? தேங்க்யூ.